Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Vision date 17/9/2024. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 5 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோ அப்படிங்கிறது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய நிறைய சந்தேகங்களினுடைய விளக்கம். அதாவது எனக்கு ஆல் இண்டியா கோட்டாலேயோ இல்லைன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 2லையோ எனக்கு ரவுண்டு 2ல் ஒரு அலாட்மெண்ட் கிடச்சிருச்சு. அது ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டாக இருக்கலாம், ஆர் அப்கிரேடேஷனாக இருக்கலாம், ரீஅலாட்மெண்ட்டாக இருக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் நான் என்னவெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்ட கேள்விகளுக்கும் அவங்களுக்கு கொடுத்த விளக்கத்தையும் நம்ம குமுலேட் பண்ணி ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறோம். ஆஃப்டர் ரவுண்ட் 2 அலாட்மெண்ட், ரவுண்ட் 1 காலேஜ் டு ரவுண்ட் 2 காலேஜுக்கு நம்ம எப்படி போகணும், அந்த நேரங்களில் நம்ம நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு. இந்த வீடியோவை நீங்கள் இன்னமும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP Vision யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கும் எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். மேற்கொண்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் நீட் ஆஸ்பிரன்ஸ் யாராவது இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. அப்போ தான் நம்ம என்னவெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும், எப்படியெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 2ல் கலந்துக்கிட்டேன். எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? சரி, இப்போது இது ஆல் இண்டியா கோட்டாக்கும் பொருந்தும், அதே போல் ஸ்டேட் கோட்டாக்கும் பொருந்தும். இப்போ நான் ரவுண்ட் 1ல் கலந்து எனக்கு சீட்டே கிடைக்கல, இப்போ தான் ரவுண்டு 2ல் கலந்துக்கிட்டேன், எனக்கு சீட்டு கிடச்சிருக்குது அப்படின்றவங்க என்ன பண்ணணும், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை பிடிஎஃபாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட லாஸ்ட் டேட் அண்ட் டைமுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும்னா டியூஷன் ஃபீஸை கட்டிட்டு உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கணும். இது ஃபஸ்ட்டு கேஸ். இது வெரி சிம்பிள் அண்டு கிளியர். நான் ரவுண்ட் 1ல் கலந்துக்கிட்டேன், எனக்கு எந்த சீட்டும் கிடைக்கல, இல்லைன்னா ரவுண்ட் 1ல் கலந்துக்கிட்டேன், அதில் ஃப்ரீ எக்ஸிட் ஆகிட்டேன், இப்போது ரவுண்டு 2ல் திரும்பவும் கலந்துக்கிட்டேன், எனக்கு ஒரு சீட்டு அலாட் ஆகிருக்குது. ஸோ இப்போ நான் போய் ஜாயின் பண்ணணுன்னா என்ன செய்யணும், அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி டியூஷன் ஃபீஸை பே பண்ணிவிட்டு அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கேஸ் என்ன, அடுத்த டவுட் என்னென்னா, ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே ரவுண்ட் 1ல் ஒரு காலேஜில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ரவுண்ட் 1ல் ஒரு காலேஜில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது நான் ரவுண்டு 2க்கு வேறொரு காலேஜுக்கு ரீஅலாட்மெண்ட் போட்டேன். அதனால் எனக்கு ரவுண்டு 2ல் ஒரு சீட்டு கிடச்சிருச்சு. இப்போது நான் என்ன செய்யணுங்க சார்? இதுதான் பெரும்பாலான மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கிற சந்தேகம். ரவுண்டு 1ல் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிது, ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ரீஅலாட்மெண்ட் போட்டிருக்கிறேன். ரவுண்டு 2ல் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிருச்சு. இப்போது நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலானவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். சரி, ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரவுண்டு 2னுடைய ரிசல்ட்டை பார்க்குறீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆகிடுச்சு. அப்போது நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, உங்களுடைய ரவுண்டு 1 சீட்டு ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிருக்கும். அப்போது நீங்கள் முதல்ல போக வேண்டிய இடம் எங்கே, ரவுண்டு 1 காலேஜுக்கு. முழுமையாக கேட்டுக்குங்க. இப்போ உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் போட்டீங்க, ரீஅலாட்மெண்ட் போட்டதில் உங்களுக்கு ரவுண்டு 2ல் ஒரு காலேஜ் அலாட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் முதலில் செல்ல வேண்டியது எங்கே, ரவுண்டு 2 காலேஜுக்கு இல்லை, ரவுண்டு 1 காலேஜுக்கு. இப்போ ரவுண்டு 1 காலேஜுக்கு எதுக்குங்க சார் போகிறோம் அப்படின்னா, ரவுண்டு 1 காலேஜில் நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்துட்டு அந்த காலேஜில் ஃபீஸ் அப்படிங்கிறது கட்டியிருப்பீங்க. அதாவது கவர்மெண்ட் காலேஜ்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டியூஷன் ஃபீஸ் ஆல்ரெடி நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போது கவர்மெண்ட் காலேஜ் டு கவர்மெண்ட் காலேஜ் போகிறதுனா உங்களுடைய டியூஷன் ஃபீஸ் அப்படியே அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ரவுண்ட் 1 காலேஜில் நீங்கள் பே பண்ண அந்த டியூஷன் ஃபீஸு ரவுண்டு 2க்கு
எடுத்துக்குவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் டைரெக்டாக வித்தவுட் பேயிங் எனி டியூஷன் ஃபீஸ் ஃபார் ரவுண்ட் 2 நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, இப்போது உங்களுக்கு ரவுண்டு 1ல் ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் கிடச்சிதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரவுண்ட் 1ல் உங்களுக்கு ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் கிடச்சிது, ரீஅலாட்மெண்ட் போட்டீங்க. இப்போ ரவுண்டு 2ல் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ ரவுண்டு 1ஆக இருந்தால் உங்களுடைய டியூஷன் ஃபீஸு 4.5 lakhs கட்டியிருப்பீங்க. ஓகேங்களா? இது வந்து டிஎன் மெடிக்கலுக்கு. இப்போ நீங்கள் கட்ட வேண்டியது ரவுண்டு 2க்கு 18,073 ரூபாய். இப்போ என்னங்க சார் பண்ணுறது அப்படின்னா, இந்த 4.5 lakhsலேருந்து ரவுண்டு 2க்கு 18,073 ரூபாயை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் திரும்பவும் எந்த பேமெண்ட்டும் கொடுக்காம அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட் என்ன ஆகும்? உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் எந்த அக்கௌண்ட்லேருந்து பணம் கட்டினீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு ஆட் ஆகிரும். அது போக நீங்கள் காலேஜில் எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் கட்டியிருப்பீங்க. ஓகேங்களா? அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, அப்புறம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு, அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் அப்படின்ட்டு ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் பேமெண்ட் கொடுத்துருப்பீங்க, கட்டியிருப்பீங்க. அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஒரு ரெக்வெஸ்ட் லெட்டர் எழுதி கொடுக்கணும். எனக்கு ரவுண்டு 1ல் உங்கள் காலேஜ் கிடச்சிது, இப்போ நான் ரவுண்ட் 2ல் ரீஅலாட்மெண்ட் போட்டேன், அதனால் எனக்கு வேறு ஒரு காலேஜ் கிடச்சிருச்சு. ஸோ என்னோட ரவுண்டு 1ல் உங்கள் காலேஜில் நீங்கள் உங்கள்கிட்ட சப்மிட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்டையும் எனக்கு திரும்ப கொடுங்க அப்படிங்கிறத எழுதி கொடுத்துட்டு ரவுண்டு 1 காலேஜிலேருந்து எல்லா டாக்குமெண்ட்டையும் வாங்கிட்டு, ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணணும், அதை அப்படியே டைரெக்டாக வாங்கிட்டு போயிட்டு ரவுண்டு 2ல் உங்களுக்கு அலாட் ஆன காலேஜில் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஏற்கனவே உங்களுக்கு ரவுண்டு 1 காலேஜில் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் அப்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். அதே சேம் ப்ரொசீஜரை இப்போ ரவுண்ட் 2ல் அலாட் ஆன காலேஜில் நீங்கள் வந்து திரும்பவும் ரிப்பீட் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் வந்து ரவுண்ட் 1 காலேஜிலேருந்து ரவுண்ட் 2 காலேஜுக்கு ரீஅலாட்மெண்ட் போகிறதுக்கான கேள்விகள், அதுக்கான சந்தேகங்கள். சரி, இப்போது ஒருவேளை நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா டு செல்ஃப் ஃபைனான்ஸ் வர்றீங்க அப்படின்னாலும் இந்த விதி பொருந்தும். இப்போ நம்ம சொல்கிற எக்ஸாம்பிள் பொருந்தும். இதில் 13 லட்சம் ரூபா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கட்டியிருப்பீங்க. செல்ஃப் ஃபைனான்ஸாக இருந்தால் இப்போ 4.5 லட்சம் ரூபா கட்டுற ஃபீஸுக்கு நீங்கள் போக போகிறீங்க. ரிமைனிங் இருக்கிற 9 lakhs எனக்கு ரீஃபண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் எழுதி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில கல்லூரிகளில் உடனே கொடுத்துட்றாங்க. ஒரு சில கல்லூரிகளில் நீங்கள் இங்கேருந்து டாக்குமெண்ட்டெல்லாம் வாங்கிட்டு ரவுண்ட் 2 காலேஜில் போய் ஜாயின் பண்ணுங்கள். வித்தின் 2 days டைம் ஆர் வித்தின் வீக் டைம், அதாவது ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நீங்கள் போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அந்த காலேஜில் எங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவிலிருந்து ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு போகிறீங்க, ரைட்டா? இப்போது நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு கட்டின 13.5 லட்சத்துலேருந்து எஸ்எஃப்பில் நீங்கள் செலுத்த வேண்டிய, தமிழ்நாடு மெடிக்கலுக்கு செலுத்த வேண்டிய அந்த 4.5 லட்சத்தை தான் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? கிட்டத்தட்ட 9 lakhs இருக்குது. இந்த 9 lakhsல அவங்க கண்டிப்பாக ஏதாவது ப்ராசஸிங் சார்ஜ் அது அப்படின்ட்டு கொஞ்சம் பிடித்தம் செஞ்சுட்டு தான் கொடுப்பாங்க. ரவுண்ட் 1ல் நீங்கள் ஜாயின் பண்ணவங்களா இருந்தால் ஏற்கனவே இதை பற்றி கேட்டிருப்பீங்க. ஓகேவா? இப்போது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ரவுண்டு 2ல் நீங்கள் ஒரு காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸுங்கிறது என்ன, காலேஜில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு கட்டுனது இல்லாமல் கல்லூரியில் வாங்கக்கூடிய இதர செலவுகளுக்கான அந்த R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கான அமௌண்ட்டு, அப்புறம் ஹாஸ்டலுக்கு லெபார்ட்ரி ஃபீஸு, அந்த ஃபீஸு இந்த ஃபீஸு அவங்க என்னவெல்லாம் சொல்கிறாங்களோ அந்த ஃபீஸெல்லாம் கட்டுறதுக்கு நீங்கள் கையில் பணம் தயாராக வைத்திருக்க வேண்டும். இப்போது ஒரு கல்லூரியில் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் அப்படிங்கிறது 4.5 lakhs கட்டுறாங்கன்னா இந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு நேராக இங்கே போய் கட்டலாம் அப்படின்னீங்கன்னா அது வந்து ரிஸ்கில் மாட்டிக்கும். ஒரு சில கல்லூரியில் கொடுப்பாங்க, ஒரு சில கல்லூரியில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தான் நாங்கள் போடுவோம், நீங்கள் இங்கேருந்து டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு போயிடுங்க, நாங்கள் வந்து வித்தின் வீக் டைமில் 10 daysல அனுப்பிச்சி விட்றோன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த நேரத்தில் ரவுண்டு 1ல் ஒரு மேனேஜ்மெண்ட் சீட்டிலேருந்து ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு ஒரு சீட்டுக்கு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 13.5லிருந்து 4.5க்கு இருக்கிற அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஆனால் கல்லூரியில் கவுண்டரில் நீங்கள் கட்ட வேண்டிய தொகைக்கு நீங்கள் பாக்கெட்டில் உங்கள் கையில் பணம் வச்சுருக்க வேண்டியது மிக மிக அவசியம்.
இதை வாங்கிட்டு அங்கே போய் கட்டிக்கலாம் அப்படின்னா அது வந்து நிறைய சிரமங்களை கொடுக்கும். இங்கே இந்த அமௌண்ட் கொடுக்குறக்கு லேட் பண்ணாங்கன்னா அங்கே அட்மிஷன் போடுறதுக்கு லேட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட காலம் நேரத்துக்குள்ளே ஓகேங்களா ஸ்டிபுலேட்டட் டேட் அண்ட் டைமுக்குள்ளே நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ரவுண்ட் 1 அலாட் ஆன சீட் அப்படிங்கிறது கேன்சல் ஆகிருக்கும். இப்போ ரவுண்ட் 2 இருக்கிற சீட்டு தான் உங்கள் கைவசம் இருக்குது. அந்த ரவுண்ட் 2 இருக்கிற சீட்டுக்கும் அவங்க சொல்கிற லாஸ்ட் டேட் அண்ட் டைமுக்குள்ளே போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலைன்னா அந்த சீட்டும் உங்களுக்கு இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கையில் எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் வச்சுக்கணும். ஓகேங்களா, கவுண்டரில் நீங்கள் கட்டுறதுக்கு அமௌண்ட் வச்சுக்கணும். அப்புறம் இங்கே வாங்கின டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ரவுண்ட் 2 காலேஜில் நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே சப்மிட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா, சரி, இது பார்த்துட்டோம். அடுத்தது என்ன, மிக முக்கியமான விஷயம், உங்களுக்கு எப்படி பண விஷயங்கள் மிக மிக முக்கியமோ அதே போல் உங்களுடைய அந்த என்டையர் 2 டேஸுக்கான ட்ராவலிங் பிளானையும் நீங்கள் வந்து முன்கூட்டியே ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கணும். எப்படி அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ரவுண்டு 1 நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸில் சென்னையில் இருக்கிற ஏதாவது ஒரு காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. இது வந்து எஸ்எஃப்னே வச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்போது உங்களுடைய நேட்டிவ் வந்து வேறு ஏதாவது ஒரு ஊர் சேலம்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதெல்லாமே எக்ஸாம்பிளுக்கு தான். சேலத்துலேருந்து ஃபஸ்ட்டு எங்கே போகிறீங்க, சென்னையில் இருக்கிற எஸ்எஃப் காலேஜில் போய் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து உங்களோட டாக்குமெண்ட்டெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபீஸை திருப்பி கொடுங்க அப்படிங்கிறதையும் கேட்டுட்டு இதுக்கு 1 டே ஆயிரும் எப்படியும் ட்ராவலிங் டைமு. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போய் கொடுக்கறது, அவங்க உங்களுக்கு டாக்குமெண்ட்டை திருப்பி கொடுக்கறது, இதுக்கெல்லாம் ஒருவேளை உங்களுக்கு இதுவும் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இப்போ இந்த எஸ்எஃப்லேருந்து உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜு திருநெல்வேலியில் அலாட் ஆகிருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது ஃபஸ்ட் நாள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறீங்க, 2வது நாள் சென்னையில் இருக்கிற ஒரு எஸ்எஃப் காலேஜுக்கு போகிறீங்க, அங்கே உங்களுடைய டாக்குமெண்ட்டை திருப்பி வாங்குறதுக்கும் உங்களுடைய பணத்தை திருப்பி வாங்குறதுக்கும் டைம் எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் 3rd டே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருநெல்வேலி, இல்லைன்னா தூத்துக்குடி, இல்லைன்னா நாகப்பட்டினம், வாட் எவர் இட் இஸ். அப்போது இந்த நாளும் ட்ராவலிங்கில் தான் இருக்கணும், இந்த நாளும் ட்ராவலிங்கில் தான் இருக்கணும். இதுவே கடைசி நாள் அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் ஓவர் டென்ஷன் ஆயிரும். இது எல்லாத்தையுமே பக்காவாக பிளான் பண்ணி முடிஞ்சால் ஓன் வெஹிக்கிள் வச்சுருக்கிறவங்க ஒரு டிரைவரை அப்பாயிண்ட் பண்ணி அவங்க மூலியமாக போங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கால் டாக்ஸி மாதிரி புக் பண்ணிவிட்டு போங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நம்மளுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகுதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணால் டிக்கெட் அவைலபிளாக இருக்காது. ஓகேங்களா, இதெல்லாம் பக்காவாக பிளான் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். அதை விட முக்கியமான விஷயம், அந்த ப்ராப்பர் அதாவது ஸ்டிபுலேட்டட் டேட் அண்ட் டைமுக்குள்ளே நம்ம அங்கே ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா உங்களுடைய ரவுண்ட் 2 சீட்டும் உங்களை விட்டு நழுவி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இதெல்லாம் முன்கூட்டியே பிளான் பண்ணி வச்சுக்குங்க. இது பயப்படுத்துறதுக்காக சொல்லலை, முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா, ப்ரீ பிளான் யுவர் ட்ராவலிங் டைம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ரவுண்ட் 1 காலேஜ் டு ரவுண்ட் 2 காலேஜ். அப்போது உங்களுக்கு ஒரு காலேஜு ரீஅலாட் ஆகிருக்குன்னா நீங்கள் முதல்ல போக வேண்டியது ரவுண்ட் 1 காலேஜுக்கு. அங்கே எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சுட்டு ரவுண்ட் 2 காலேஜுக்கு திரும்ப போகணும். ஓகேங்களா, சரி சார், நான் ரீஅலாட்மெண்ட் போட்டேங்க சார், எனக்கு ரவுண்டு 2ல் எங்கேயுமே அலாட் ஆகலை சார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஃப் நாட் ரீஅலாட்மெண்ட் ரீடைன்ட் யுவர் R1 காலேஜ், ரவுண்ட் 1 காலேஜ், நீங்கள் யாருக்கும் எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. உங்களுடைய ரவுண்ட் 1 சீட்டு உங்களுக்கு தான். ஓகேங்களா, ரவுண்ட் 1 காலேஜுக்கு உங்களுக்கு எப்போ காலேஜுக்கு வர சொல்கிறாங்கன்னா இப்போது நிலவரப்படி அக்டோபர் 1 அப்படிங்கிறது என்எம்சியினுடைய டேட்டு. அந்த தேதியில் நீங்கள் காலேஜில் போயிட்டு அந்த காலேஜிலேருந்து நீங்கள் படிச்சுக்கிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா, இது வந்து ரவுண்ட் 1ல் ரீஅலாட்மெண்ட் ஆகாதவங்களுக்கு. ஓகேங்களா, சரி, இதெல்லாம் தான் மாணவர்களும் பெற்றோர்களும் இப்போ திரும்ப நம்மக்கிட்ட கேட்டிருக்கக்கூடிய சந்தேகங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலும் அதையும் நம்ம த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.